வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்குது. சாமி வந்ததும் வழக்கமா கேட்கிற கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? அப்பா கருப்பு, உனக்கு என்னையா வேணும்? ஏதாவது குத்தம் குறை இருந்தா சொல்லியா? நல்ல வேலை இவராது கேட்டாரே. சொல்லியா கருப்பா, சொல்லு. நீ கேட்டது ஒரு நல்ல கேள்வி. இங்க ஒரு குத்தம் குறை நடக்க பாக்குது. அதுக்காக தான் நான் அர்ஜென்ட்டா இங்க வந்தேன். சாமி, பிளேன்ல வந்தீங்களா ட்ரெயின்ல வந்தீங்களா? என்ன குத்தம் குறை இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க செஞ்சிடுறோம். என்னடா இது ரெட்டப்பானை? ஒத்த பானையில தான் பொங்க வைக்கணும், அதுவும் மண்பானையில வைக்கணும். அது உனக்கு தெரியாதா? எங்கடா மண்பானை? எங்கடா மண்பானை? எங்கடா மண்பானை? ஐயோ ஐயோ, ஐயோ, சாமி சாமி சாமி, உனக்கு மண்பானையில தான் பொங்கல் வைக்கணுமா? ஆமாடா. ஆமா. சரி சரி சாமி, பொங்கலை நான் ஏத்துக்குவேன். சரி 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 சாமி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே மண்பானையை கொண்டு வந்து பொங்கல் வைக்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்டா. சரி சரி சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம்னு சொல்லிட்டு இப்படி ஆடுறீங்களே ஐயா. சாந்தமாகி மலை ஏறக்கூடாது. எல்லாருக்கும் திருநீர் வச்சுட்டு மலையேறேன். திருநீர் எங்கடா? சாமி, அங்க இருக்கு. இந்தாங்க சாமி. ஓ மனசு போல எல்லாம் ஓகே நடக்குதா? சாமி, ஓகே சாமி, ரொம்ப நன்றி சாமி. தாயி, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். கெட்ட சக்தி எதுவும் ஒண்ணு நெருங்காது. கேட்டேல? சாமி சாமி, நான் எதுவும் பண்ணல சாமி. ஐயோ, பயமா இருக்குது சாமி. நான் எந்த தப்பு பண்ணல சாமி. என்ன விட்டுரு சாமி. ஒழுங்கா இருக்கணும். இருக்க சாமி, இருக்க சாமி. வாயை குறைக்கணும். அப்படி போடு. உன் தலையில இருந்து கெட்டதெல்லாம் போச்சு. சாமி, எனக்கு சாமி சாமி, இன்னும் ஏன் சாமி ஆக்ரோஷமா இருக்கீங்க? ஓட்டம் கோழி பிரியாணி சாமி. இன்னைக்கு பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன். சரி, நான் மலை ஏறுறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சாமி, போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கலா? எல்லாருக்கும் பானை பொங்கல். சாமி சாமி, பானையில தான் பொங்க வைக்கணும். சரிங்க சாமி, சரிங்க சாமி, பானையில பொங்க வச்சிடுறோம். தில்ல, திருநீர் வச்சு கருப்பண்ணையவ மலை ஏத்தியா? அப்பா, சாமி கிளம்புறாருப்பா. தட்டை திருநீர் கொடுத்து வச்சு அமுச்சு விடுங்கப்பா. சாமி கிளம்புறாரு. கருப்பா.
ஏய், மச்சான் என்ன மச்சான் என் கையில அருவா ஆ? ஐயையோ. ஐயோ என்ன தலையில துண்டு எனக்கு என்னாச்சு மச்சான் சாமி சாமி உனக்கு சாமி வந்துருச்சு சாமி. இன்னைக்கு மண்பானையில தான் பொங்கல் வைக்கணும்னு சாமி உத்தரவு போட்டுருச்சு சாமி. அப்படியா? ஆமா சாமி, ஆமா. இல்லத்த புதுசா வெண்கல பானை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதான் வெண்கல பானை. ஆ. அத எட்டி உதைச்சு தோ அங்க. வெளியில தள்ளிட்டு மண்பானையில தான் வைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, தோ அங்க இருக்கு பாரு. அங்க பாருங்க. டேய் சாமி, மாப்பிள, சூப்பர்ரா. ஆ மாமா. பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் போயிட்டு இருக்குது. ஆ. சீக்கிரம் போய் மண்பானையை வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க மாமா, நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சரிங்க மாப்பிள. போங்க. சரி வாங்க, போங்க. எல்லாரும் வாங்க. போமா. சத்யா. ஆதரே, நான் போய் மண்பானை வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் சாமி, சூப்பர்ரா, கலக்கிட்டடா. நிஜமாவே சாமி வந்த மாதிரி அசத்திட்டு. ஏங்க ஆதரே, இப்பதாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்யாவோட அம்மா போட்ட ஆட்டத்துக்கு அந்த கருப்பு சாமியே வந்து சரியான பதிலடி கொடுத்துட்டாரு. ஆதரே, சாமி வந்து சரியான பதிலடி கொடுத்தது உண்மைதான். ஆனா வந்தது கருப்பண சாமி இல்ல, இந்த ஆசாமி தான். சாமிநாத சாமி தான். ஆ? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆதரே, நம்மளையும் அத்தை மாமாவையும் சத்யாவோட அம்மா அவமானப்படுத்துற மாதிரி பேசினாங்கல்ல, பதிலுக்கு அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி சாமி பிளான் பண்ணி சாமிநாத சாமி வந்த மாதிரி நடிச்சு சத்யாவோட அம்மா வாங்கிட்டு வந்த வெண்கல பானைய உதைச்சு அவங்க தலைமையிலேயே ஒரே போட்டான்ல. ஹாப்பி பொங்கல்னு சொல்லும் போது என்னடா கருப்பண சாமி ஹாப்பி பொங்கல்னு சொல்லுதேன்னு மண்டையில ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா சூப்பரா நடிச்சீங்க சாமி. என்ன நான் தான் இந்த பொங்கல் சங்கட பொங்கலா போயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சந்தோஷ பொங்கலா மாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல சிஸ்டர், எனக்கு போய் எதுக்கு நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. சரி ஆதரே, நாங்க சீக்கிரம் போய் மண்பானை வாங்கிட்டு வந்துடுறோம். சரியா? டேய் சாமி, வாடா. ஆ. ஹே, நீயும் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு அந்த சாமி பையில வச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா எங்க அம்மாவை அவமானப்பட வச்சுட்டல. நீயும் குடும்பமும் எப்படி சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயோ பாரு பாரு, நல்லா பாரு. நீ மனசுக்குள்ள செத்து நொந்து சாகுற மாதிரி இன்னைக்கு இந்த பொங்கலை நாங்க சந்தோஷமா கொண்டாட போறோம்.